வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக பில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசாங்க வேலை தான். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நாங்கள் போடுற எஃபெக்டும் கொஞ்சம் ரெகக்னைஸனாக இருக்கும். அப்போ தான் எங்களுக்கு மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ், டெப்யூட்டி இன்ஜினியர் மெக்கானிக்கல், 2 விதமான போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வேக்கன்ட். இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 28 ஏஜ் லிமிட்டும், ஓபிசிக்கு 31 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 33 வயசும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போஸ்டிங்கு கேஸ்ட் வைஸாக ரிசர்வேஷன் வைஸாக பிரித்து இருக்காங்க. யூஆருக்கு 9, இடபிள்யூஎஸ்க்கு 2 நம்பரும், ஓபிசிக்கு 5 நம்பரும், எஸ்சிக்கு 3 நம்பரும், எஸ்டிக்கு 1 நம்பரும். அதாவது இதெல்லாம் வந்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா 40,000 1,40,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் உங்களுக்கு சேலரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எல்லா அலவன்ஸும் எல்லாம் சேர்ந்து தான் இது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, டெப்யூட்டி இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸுக்கு பிஇ ஆர் பிடெக், அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது என்னென்ன மேஜரில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஆர் கம்யூனிகேஷன், இந்த மேஜரில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். இது வந்து என்ன மேஜரில் நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஇ பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 5 வருஷத்துக்கான பீரியடில் வந்து எடுக்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வந்து பாண்டு மாரி போட்டுருவாங்க. நீங்கள் 5 வருஷம் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, அவங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து மேபி 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ மொத்தமாக 7 இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்க வேலை. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து நெய்வேலியில் வந்து என்எல்சி இருக்கோ, அதே மாதிரி வந்து பில்லும் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே கொடுப்பாங்க. தனி குவார்ட்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆர் ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து 472 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 400 ஃபீஸும் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி, டோட்டலாக 472 பேமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஆர் எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லை அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். இது எப்படி உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்ஸ் நீங்களாம் எல்லா ப்ரொசஸும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து வைப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு 85% மார்க்கும், இன்டர்வியூக்கும் 50% மார்க்கும் வெயிட்டேஜ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸில் மொத்தம் 15 மார்க்கு. இந்த 15 மார்க்கு உள்ள என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் டு லாஜிக்கல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் காம்ப்ரஹென்ஷன் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி, டேட்டா இன்டர்பிரேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். இது வந்து ஜென்ரல் அவேர்னஸில் 15 மார்க் இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆர் ட்ரேட் ஆப்டிடியூட், அது வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கேட்குறாங்க. இதுக்குள்ளே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் ஹேவிங் ஸ்பெசிஃபைஸ் கொஸ்டின் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் டிகிரி. அதாவது வந்து இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அதாவது மெக்கானிக்கலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டாக கொஸ்டினை வந்து தான் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 35% மார்க் நீங்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 30% மார்க் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 100க்கு 30 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, www.bel-india.in அந்த வெப்சைட்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் அதெல்லாம் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் 31 முடியுது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து டெஃபினட்டாக பயன்படுத்திங்க. இது வந்து ஒரு சூப்பர்வான ஜாப், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு இது தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. இது போல job related videosக்கு please subscribe and like us.